ஓவியா, ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து ஈரான் தற்போது பதிலடியில் புதிய யுக்தியாக தூதரகம் மீது தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்துவது என்பது அந்த நாட்டையே தாக்குதலுக்கு சமம் என்ற ரீதியில் இந்த தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் தற்போது கடுமையாக தாக்கி வருகிறார்கள். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திலும் 2 ட்ரோன்களை ஏவி ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்க தூதரகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த தூதரகத்தின் ஒரு பகுதி என்பது முற்றிலுமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தாக்குதலை அடுத்து அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனடியாக தூதரகத்தில் இருந்த அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உயிரிழப்பு தொடர்பான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. மீட்பு படையினர் உடனடியாக வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் தூதரகத்தினுடைய ஒரு பகுதி தீப்பற்றிக் கொண்டது. எனினும் யாருக்கும் அங்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல், அமெரிக்கா பல்வேறு இடங்களில் ஈரானை தாக்கி வருகின்ற நிலையில் இஸ்ரேல் கூட்டு தாக்குதல், அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து ஈரான் மீதான கூட்டு தாக்குதலை தொடர்ந்து அந்த நாடு, அதாவது ஈரான் அண்டை நாடுகளான வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகம் மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதில் தூதரக வளாகத்தில் சிறிய அளவிலான தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அமெரிக்க தூதரக அதிகாரிகள், ஊழியர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தீ விபத்து அங்கும் கட்டுப்படுத்தப்பட்டது என துபாய் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மீட்பு குழு உடனடியாக வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக ஈரானுடைய தாக்குதல் என்பது தூதரகங்களை நோக்கியதாக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பொறுத்தவரையில் ட்ரூத் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை போர் தொடர்பாக வெளியிட்டார். அந்த அறிவிப்பில் பேச்சுவார்த்தை என்பது இதற்கு வாய்ப்பே கிடையாது. பொதுவாக ஒரு போர் நடைபெறும் போது அந்த நாடுகள், அதாவது 2 நாடுகளுக்கு இடையே ஒரு போர் நடைபெறும் போது மற்ற நாடுகள் இது சமரசத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்வார்கள், மத்தியஸ்தம் செய்வார்கள். ஆனால் ஈரான் விவகாரத்தை பொறுத்தவரையில் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். ஈரானும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, கடைசி வரையில் போரிடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினத்தில் சோசியல் மீடியாவில் பதிவிடும் போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று தெரிவித்திருந்தார். அதாவது தரைவழி தாக்குதலை கூட நாங்கள் முன்னெடுப்போம் என்று தெரிவித்திருந்தார். அப்படியாக தரைவழி தாக்குதலை முன்னெடுத்தால் அது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த நாட்டையும் சர்வநாசமாக்கிவிடும் என்ற ஒரு அச்சம் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் போர் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் மிகப்பெரிய மிரட்டலாக பார்க்கப்படுகிறது. தரைவழி தாக்குதலை நாங்கள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தது மிகப்பெரிய மிரட்டலாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் ஈரான் அதிரடியாக தூதரகம் மீது தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதிலும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு வளைகுடா நாடுடைய எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து தாக்க தொடங்கினார்கள். தற்போது அமெரிக்க தொடங்கி உடனடியாக வளைகுடா நிலைகளை தொடங்கினார்கள். முதற்கட்டமாக வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலையங்கள் குறிவைக்கப்பட்டது. அதற்கு பிறகு எண்ணெய் கிணறுகள், அதே போன்று சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைக்கப்பட்டது. அதற்கு பிறகு தூதரகம் மீது தாக்குதல் என்பது அடுத்த கட்டங்களை நோக்கி தாக்குதல் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு இந்த போர் என்பது சற்றும் குறைவில்லாமல் தீவிரமாக உச்சகட்டத்தில் நடைபெற்று வருகின்றதை பார்க்கின்றோம். நேற்றைய தினத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் மிக தீவிர தாக்குதல் மேற்கொண்டார்கள். குறிப்பாக இஸ்ரேலை பொறுத்தவரை நேற்றைய தினத்தில் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு அலுவலக கட்டிடங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தினார்கள். அந்த அரசு அலுவலக கட்டிடத்தில் ஈரானுடைய அடுத்த தலைவர் யார் என்பதை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் நடைபெற்ற போது அந்த கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் தாக்கினார்கள். இது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. உயிரிழப்பு தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாகவில்லை. இப்படியாக இஸ்ரேல் ஒருபுறம், அமெரிக்க ஒருபுறம் மிக தீவிர தாக்குதல் மேற்கொண்டு வருகின்ற நிலையில் ஈரானுக்கு எதிராக ஈரான் மறுபுறம் தூதரகங்களை குறிவைத்து தாக்க தொடங்கியிருக்கிறார்கள். வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே இது அதிகாரப்பூர்வமாக ஈரானுக்கு எதிராக போர் தொடுப்போம் என்று வளைகுடா நாடுகள் மிக முக்கிய நாடாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துவிட்டார்கள். இப்படியாக பொறுத்தது போதும் இனி பொறுக்க முடியாது என்ற அடிப்படையில் இனி போர் அதிகாரப்பூர்வமாக
தொடுக்க இருக்கின்றோம் ஈரானுக்கு எதிராக என்று ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துவிட்டார்கள். இப்படியான சூழ்நிலையில் போர் என்பது மிக தீவிரமாக ஈரானுக்கு எதிராக ஒவ்வொரு நாடுகளும் சேர்ந்து மிக பலமாகி வருகின்ற சூழ்நிலையில் ஈரானும் சற்றும் குறைவில்லாமல் எதிர் தாக்குதல் மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதனால் உச்சகட்ட பதற்றம் மத்திய கிழக்கில் காணப்படுகின்றது. போர் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ஈரானுடைய தூதரகம் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அடுத்த தாக்குதல் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சேதத்தையும் உச்சகட்ட போரை நோக்கி சென்று கொண்டிருப்பதையே காட்டுகின்றது. ஓவியா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார். தொடர்ந்து துபாய் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Move. Nikal. That's why the planes are going around here. US embassy पे गिरा हुआ है. Shit.